பெருமாளின் மச்சவதாரம், கூர்மவதாரம், வாமன அவதாரம் தொடர்பான தலங்களை பார்த்து முடிச்சிட்டோம். இதை தவிர பெருமாளின் மோகினி அவதார தலத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு வராக அவதாரம் தொடர்பான தலங்களை பார்க்க ஆரம்பிக்க போறோம். முதல் கோவில் ஸ்ரீமுஷ்ணத்துல இருக்கு. இந்த தலத்துல பெருமாள் வராக மூர்த்தியா அருள் புரிகிறாரு. மூலவருடைய திருமேனி சுயம்பு மூர்த்தி, சால கிராமத்தினால ஆனது. அவ்வளவு சிறப்பு இந்த கோவிலுக்கு இருக்கு. பலருக்கும் தெரியாத பல தகவல்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பூவராக பெருமாள் திருக்கோவில், ஸ்ரீமுஷ்ணம், கடலூர் மாவட்டம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத சுருக்கமா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தகவலையும் விரிவா பார்க்கலாம். மூலவர் இவரே இங்க சிறப்பு தான். இவருக்கு என்னெல்லாம் சிறப்பு இருக்குதுங்கிறத விரிவா பார்க்கலாம். வராக அவதாரம் சுருக்கமா பார்த்தரலாம். குழந்தை அம்மன் யார் இவங்க? பட்டாபிஷேக கோலத்தில் ராமர் அருள் புரிகிறாரு. இவருக்கு தனி சிறப்பு இருக்கு, ரகசியமும் இருக்கு. அது என்ன? இந்த கோவிலுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் உள்ள தொடர்பு. இந்த கோவிலுக்கும் திப்பு சுல்தானுக்கும் இருக்க தொடர்பு. நித்தீஸ்வரர் இவர் யாரு? இந்த கோவிலுடைய தீர்த்தம் சிறப்பு மிக்கது. என்ன சிறப்பு? இந்த கோவில்ல இருக்கிற அரச மரமும் சிறப்பு. அது என்ன? இதை தவிர இந்த கோவிலுடைய பிற சிறப்புகள் என்ன? மூலவர் வராக கோலத்துல தான் காட்சி கொடுக்கிறாரு. முகம் பன்றி உருவிலும் உடல் மனித உடலாகவும் இருக்கு. இதுதான் பெருமாளின் வராக அவதாரம். இப்படி பெருமாளை தரிசிக்கிறது அப்படிங்கிறது அரிது. ஸ்ரீமுஷ்ணம் அந்த சிறப்பை பெறுது. இந்த வராக மூர்த்தி உளியினால் செதுக்கப்பட்டவர் அல்ல, சுயம்பு மூர்த்தி. பெருமாளை 8 தலங்கள்ல மட்டும்தான் சுயம்பு திருமேனியா பார்க்க முடியும். அந்த தலங்கள்ல ஸ்ரீமுஷ்ணமும் ஒண்ணு. மற்ற தலங்கள் என்னங்கிறதையும் நான் சொல்றேன். தமிழ்நாட்டிலேயே 3 இருக்குது. ஒன்னு ஸ்ரீமுஷ்ணம், ரெண்டாவது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஸ்ரீரங்க பெருமாள். அதுக்கடுத்தது வானமாமலையில இருக்க பெருமாள், ஆந்திரால இருக்கிற திருப்பதி, இமயமலை சாரலில் இருக்கிற சால கிராமம், புஷ்கரம், நைமிசாரண்யம் மற்றும் பத்ரிநாத். மூலவர் மேற்கு நோக்கி திருமேனியை காட்டி தெற்கு நோக்கி திருமுகத்தை காட்டி அருள் புரிகிறாரு. 2 திருக்கரங்கள், இரண்டையும் இடுப்புல வச்சிருக்க கோலத்துல காட்சி கொடுக்கிறாரு. இது பெருமாளின் காண்பதற்கரிய திருமேனி. மூலவர் இங்க வராக கோலத்துல இருக்கிறதுனால பன்றிக்கு பிரியமான கோரை கிழங்க தான் பிரசாதமா கொடுக்கறாங்க. இந்த கோரை கிழங்கினால் ஆன லட்டு திருக்கோவில் வளாகத்துல விற்பனைக்கு கிடைக்கும். இந்த பிரசாதத்திற்கு முஸ்தாசூரணம் அப்படின்னு பேரு. மூலவருக்கு 6 கால பூஜை நடக்குது. ஒரு சில தலங்கள்ல தான் இந்த மாதிரி 6 கால பூஜைகள் நடக்கும். முதல் கால பூஜை காலையில 9 மணிக்கும், 2ஆம் கால பூஜை காலை 9:30 மணிக்கும், 3ஆம் கால பூஜை மதியம் 12:30 மணிக்கும், 4ஆம் கால பூஜை மாலை 6 மணிக்கும், 5ஆம் கால பூஜை இரவு 8 மணிக்கும், 6ஆம் கால பூஜை இரவு 8:30 மணிக்கும் நடக்குது. முதல் கால பூஜைக்கு மிளகு அன்னம், 2ஆம், 3ஆம், 5ஆம் கால பூஜைக்கு சுத்த அன்னம், 4ஆம் கால பூஜைக்கு தோசை, 6ஆம் கால பூஜைக்கு சக்கரை பொங்கல் அப்படின்னு நைவேத்தியம் பெருமாளுக்கு இங்க படைக்கப்படுது. இரண்யகசிபு பிரகலாதனுடைய அப்பா. அவருக்கு ஒரு சகோதரரும் இருந்தாரு, இரண்யாட்சகன். இரண்யாட்சகன் பூமாதேவிய கடத்தி கொண்டு போய் கடலுக்கடியில வச்சிடறாரு. பூமாதேவிய மீட்கிறதுக்காக தான் பெருமாள் வராக கோலம் எடுத்தார். இந்த கோலத்துல பெருமாளை தரிசிக்கணும்னா ஸ்ரீமுஷ்ணத்துக்கு போகணும். இந்த கோவிலுடைய வடக்கு கோபுரத்துக்கு பக்கத்துல குழந்தை அம்மன் சந்நிதி இருக்கு. இந்த அம்மனை கும்பிடுறதுனால குழந்தை வரம் கிடைக்கும்ங்கிற நம்பிக்கை பக்தர்கள் மத்தியில இருக்கு. தாயாருடைய அம்சம்தான் குழந்தை அம்மன் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த குழந்தை அம்மனுக்கு பூஜை பண்றவங்க செங்குந்த முதலியார் சமூகத்தை சேர்ந்தவங்க. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த கோவில்ல பிராமணர்கள் மட்டும் இல்லாம மற்ற சமூகத்தினரும் பூஜை செய்யறாங்கன்றத குறிப்பிடுறதுக்காக. இது மட்டும் கிடையாது, இஸ்லாமியர்களும் இங்க பெருமாளை வணங்குறாங்க, பிரசாதத்தை ஏத்துக்கிறாங்க. அந்த தகவல் என்னங்கிறத கொஞ்ச நேரத்துல சொல்ல போறேன். இந்த
கோவில்ல இருக்கிற ராமர் சந்நிதியும் மிக மிக சிறப்பு. என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா, இவர் பட்டாபிஷேக கோலத்துல இருக்காரு. உடன் சீதா தேவி இருக்காங்க, தம்பிகள் எல்லாம் இருக்காங்க. குறிப்பா பரதன் வெண்கொற்ற குடைய பிடிச்சிட்டு இருக்காரு, சத்ருகணன் கவரி வீசிட்டு இருக்காரு, அனுமன் ராமாயண பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை தவிர பெருமாளுடைய முதல் 2 அவதாரங்களான மச்சவதாரம், கூர்மவதாரம், சிலாரூபங்களையும் இங்க பார்க்க முடியும். இங்க இருக்கிற ராமருக்கும் சீதைக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்குது. இவங்களுடைய இடது கால்ல மட்டும்தான் பாதரட்சை இருக்கும், வலது கால்ல இருக்காது. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ராமாயணத்துக்கு போவோம். வனவாசத்துக்கு ராமர், சீதை, லக்ஷ்மணன் எல்லாம் கிளம்பி வந்துடுறாங்க. அவங்கள வழிமறைச்சு திருப்பி கூட்டிட்டு போலான்ற எண்ணத்தோட பரதன் வருவாரு. இவங்கள பரதன் சந்தித்த இடம் சித்திரக்கூடம். ராமர் 14 ஆண்டுகள் வனவாசத்தை முடிக்காம திரும்பி வரப்போறதில்லங்கிறத தெளிவா சொல்லிடுவாரு. பரதனும் தான் அரியணையில ஏறி ஆட்சி பண்ண மாட்டேன் அப்படிங்கறதுல உறுதியா இருப்பாரு. அதனால பரதன் என்ன பண்ணுவாருன்னா, ராமருடைய பாதுகைகளை எடுத்துட்டு போய் ராமருடைய தொண்டனா அயோத்திய ஆட்சி பண்ணுவாரு. இது நமக்கு தெரியும். அந்த பாதுகைகள் ராமரது மட்டும் கிடையாது, சீதை தான் பட்டத்து அரசி அப்படிங்கிறதுனால ராமருடைய ஒரு பாதுகையும் சீதையுடைய ஒரு பாதுகையையும் தான் பரதன் எடுத்துட்டு போயிருக்காரு. அத சிற்பி இந்த கோவில்ல அழகா காமிச்சிருப்பாரு. இந்த சன்னதிக்கு போகும்போது கண்டிப்பா இத பாருங்க, காண்பதற்கு அரிய காட்சி. இஸ்லாமியர் தொடர்பு. முன்ன ஒரு காலத்துல ஆதி நவாப் அப்படிங்கிறவர் இந்த பகுதியில வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அவரு தீராத நோயினால கஷ்டப்பட்டிருக்காரு. அவருக்கு பெருமாளுக்கு அணிவிச்ச துளசி மாலையையும் தீர்த்தத்தையும் ஒரு பக்தர் கொண்டு போய் கொடுக்கிறாரு. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த நோய் காணாம போயிடுது. எத்தனையோ மருத்துவர்களை பார்த்தும் சரியாகாத நோய் பெருமாளுடைய தீர்த்தத்தினாலும் துளசி மாலையினாலும் தீர்ந்ததுனால நவாபுக்கு ரொம்ப ஆனந்தமாயிடுது. அதனால அவர் இந்த கோவிலுக்கு நிறைய நிலங்களை தானமா கொடுத்திருக்காரு. இன்னைக்கும் பெருமாள் வீதி உலா வரும்போது நவாப் புதைக்கப்பட்டிருக்கிற மசூதி கிட்ட போய் அவருக்கு பிரசாதம் கொடுக்கிறாரு. இன்னைக்கும் அந்த நவாபுடைய சந்ததியினர் மசூதி வாசல்ல நின்னு பெருமாளுக்கு ஆரத்தி எடுத்து பிரசாதத்தை வாங்கிக்கிறாங்க. மதங்கள் கடந்த, இனங்கள் கடந்த தலமா இது இருக்குது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு. திப்பு சுல்தான் தொடர்பு. இந்த கோவிலுடைய உற்சவர் யக்னவராகர். இவருடைய திருமேனிய திப்பு சுல்தான் எடுத்துட்டு போயிடுறாரு. கொஞ்ச நாள் அவர் திப்பு சுல்தான் கூட தான் இருந்திருக்காரு. அந்த சமயத்துல வேற ஒரு மூர்த்தியை பண்ணி கோவில்ல வச்சிருக்காங்க. திரும்பவும் திப்பு சுல்தான் கிட்ட இருந்து பெருமாள் கோவிலுக்கே திரும்பிடுறாரு. திரும்பி வந்தவரே மறுபடியும் உற்சவரா ஸ்தானத்தை பெறாரு. அப்ப அங்க இருந்த இன்னொரு பெருமாள் போக நாராயணர் அப்படிங்கிற பேரோட இன்னைக்கும் அந்த தலத்துல இருக்காரு. மூலவரை போலவே யக்னவராகரும் மேற்கு நோக்கி காட்சி கொடுக்கிறாரு. பொதுவா பெருமாள் கோவிலா இருந்தாலும் சிவன் கோவிலா இருந்தாலும் மேற்கு நோக்கி காட்சி கொடுக்கிறது அப்படிங்கிறது மிக மிக அரிது. இந்த கோவிலுடைய தீர்த்தம் நித்தீஸ்வரர் கோவில் கிட்ட இருக்குது. இந்த தீர்த்தத்துக்கு நித்திய புஷ்கரணி அப்படின்னு பேரு. பெருமாள் ஹிரண்யாட்சகனை வதம் பண்ணின போது ஏற்பட்ட வேர்வை துளிகள் தான் இந்த புஷ்கரணி அப்படின்னு ஐதீகம். இந்த புஷ்கரணியுடைய கரையில ஒரு அரச மரம் இருக்குது. அது மிகவும் தெய்வீகமானது அப்படின்னு புராண காலத்துல இருந்தே நம்பிக்கை இருக்கு. 7 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் திருக்கோவிலுக்கு இருக்கு. ராஜகோபுரத்துல கிழக்கு நோக்கி வேங்கடவாணர் அருள் புரிகிறார். மூலவரை பார்க்கறதுக்கு முன்னாடி இவரை பார்த்து வணங்கிட்டு போகணுங்கிற மரபு இந்த கோவில்ல இருக்கு. இந்த கோவில் 10ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது. இடைக்கால சோழ மன்னர்களால கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் தஞ்சையை ஆண்ட அச்சுதப்ப நாயக்கரால் நிறைய திருப்பணிகள் நடந்திருக்கு. கோவிலே மிகப்பெரிய வளாகம். இவ்வளோ ஒரு சிறிய கிராமத்துல இப்படி ஒரு கோவிலான்னு போய் பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கும். மிகப்பெரிய கோவில். 3 மதில் சுவர்களோடு இந்த திருக்கோவில் இருந்திருக்குது. ஆனா கால பெருவெள்ளத்துல
மூன்றாவது மதில் சுவர் போயிடுச்சு. அதனுடைய இடிபாடுகளை மட்டும்தான் நாம இப்ப பார்க்க முடியும். இப்ப 2 தான் இருக்கு. குரு, ராகு, கேது தோஷம் இருக்கிறவங்க இங்க பெருமாளை வணங்குறதுனால தோஷம் நீங்குது அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள் மத்தியில இருக்கு. பெருமாள் கோவிலா இருந்தாலும் சப்த மாதர்களுக்குரிய சந்நிதி இங்க இருக்கு அப்படிங்கிறது சிறப்பு. இவ்வளவு சிறப்புகளை பார்த்துட்டோம். இப்ப கடைசியா மூலவர் தாயார் சிறப்புகளை சுருக்கமா பார்த்தரலாம். மூலவர் பூவராகன், உற்சவர் ஸ்ரீ யக்னவராகன், தாயார் அம்புஜவல்லி, தலமரம் அரசமரம், தீர்த்தம் நித்திய புஷ்கரணி. இங்க பெருமாளுடைய திருக்கோலம் நின்ற கோலம். இந்த கோவில்ல இருக்கிற விமானம் பாவன விமானம். இந்த தலம் சிதம்பரத்திலிருந்து கிட்டத்தட்ட 36 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. வடலூர்ல இருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. விருதாச்சலத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. வராக அவதாரம் தொடர்பான தலங்கள் நிறைய இருக்கு. அடுத்த வாரம் செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்கிற ஒரு தலத்தை பார்க்க போறோம். இது 108 திவ்ய தேசங்கள்லயும் வருது. நம் தேடல் தொடரும். அதுவரை இணைந்திருங்கள்.